இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் VLSI டொமைனில் ஒர்க் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் எவ்வளோ சம்பளம் வாங்கினேன், அது ஃபியூச்சரில் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆச்சு, அதோட க்ரௌத் எப்படி இருந்துச்சு அதை பற்றியும். இப்போ ஏஐ டெக்னாலஜிஸ் நிறைய வந்துருச்சு. இதனால் VLSI ஜாப்ஸ் அஃபெக்ட் ஆகுமா, ஸோ ஏஐனால் நிறைய பேர் வேலையை விட்டு தூக்குவாங்களா, அதை பற்றியும், எங்கே ட்ரைனிங் நல்லா சொல்லி தருவாங்க, ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அண்ட் சர்வீஸ் பேஸு கம்பெனி பேஸுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எலக்ட்ரானிக்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் ஸ்கூல் படித்தது தமிழ் மீடியம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான். +2ல் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்து காலேஜ் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் மூலமாக எனக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் கிடச்சிது. அந்த காலேஜில் ஃபைனல் இயர் கேம்பஸ் அப்போது ஒரு VLSI ஸ்டார்ட் அப் கம்பெனி கேம்பஸ் வந்தாங்க. அந்த கம்பெனியில் செலக்ட் ஆகி டிசைன் வெரிஃபிகேஷன் இன்ஜினியர் ட்ரெயினியாக நான் அந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆனேன். ஸோ அந்த கம்பெனிக்குள்ளே போகிற வரைக்கும் எனக்கு VLSனா என்ன அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் மட்டும்தான் தெரியுமே தவிர அதுக்குள்ளே இவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்கா, இது இவ்வளோ பெரிய டொமைனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. நான் டிசைன் வெரிஃபிகேஷன் இன்ஜினியராக போனதுனால என் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் வெரிலாக், சிஸ்டம் வெரிலாக், UVM இது ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். டிசைன் கோடு கொடுத்துருவாங்க கிளைண்ட்ல இருந்தோ இல்லை நம்ம விஐபி ப்ராஜெக்ட்லேயோ. அதுக்கு டிஃப்ரெண்ட்டான டெஸ்ட் கேஸஸ் எழுதி அந்த டிசைன் கோடை வெரிஃபை பண்ணணும். இது மட்டும் தான் என்னோடய ஜாப்பாக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு 3 மாதம் போனதுக்கப்புறம் எதுக்கு இந்த வெரிஃபிகேஷன் வேலையை பார்க்குறோம், அந்த டிசைன் கோடை எதுக்காக போட்டாங்க, எதுக்கு நம்ம அதை வெரிஃபை பண்ணுறோம், வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும், இதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் VLSI டொமைனை பற்றி டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் VLSனா என்ன அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பழையரும்பு கடை அல்லது பல்லாவர சந்தையில் போயிட்டு ஓடாமல் கிடக்கிற எலக்ட்ரானிக் கேஜெட் எடுத்து பிரித்து மேய்ஞ்சி அதை ஒர்க்காக வைக்கிறோம். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட்டை ஓப்பன் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே மதர் போர்டு கொடுத்துருப்பாங்க அல்லது PCB போர்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான காம்பனன்ட்ஸ் இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் IC கொடுத்துருப்பாங்க. அந்த IC தான் அந்த டிவைஸ்க்கு மூளை மாதிரி, அதுதான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி எந்த ஒரு டிவைஸ்லேயும் மூளை மாதிரி ஆக்ட் ஆகிற அந்த ICயை டிசைன் பண்ணி ஒரு பிசிக்கல் காம்பனண்ட்டாக கொண்டு வரோம்ல, இந்த ப்ராசஸ் பேர் தான் VLSI. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஒரு கார் கம்பெனி வச்சுருக்கிறேன். என் காரில் ஒரு புது ஃபீச்சர் தேவைப்படுது. அதாவது கார் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாச்சும் பள்ளம் வந்துச்சு அல்லது மேடு வந்துச்சு, ஸ்பீடு பிரேக்கர் வந்துச்சு அப்படின்னா அதை முன்னாடியே டிடெக்ட் பண்ணி கார் ஓட்டுற நமக்கு வார்னிங் கொடுக்கணும். அப்படி ஒரு சிஸ்டம் தேவைப்படுது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக சிப்பு தேவை. அதை தயாரிக்கிறதுக்காக நான் VLSI இன்ஜினியர்ஸ்ட்டு போவேன். அங்கே போயிட்டு என்னோடய ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லுவேன். அவங்க பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஒரு ஸ்பெக்கு க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்பெக்கில் இதோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறதும், ஐடியா என்ன அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம ஒரு சிப்பை தயாரிக்கணும் அப்படின்னா அதில் என்னென்ன இன்புட் பின்ஸ் வரணும், என்னென்ன அவுட்புட் பின்ஸ் வரணும், எப்படி லாஜிக் ஒர்க் ஆகணும், எந்தெந்த இன்புட் இந்த மாதிரி வரும்போது எந்தெந்த அவுட்புட் வரணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெக்கில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பெக்லேயே A to Z எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். இதை வச்சு டேரெக்டாக ஃபிசிக்கல் சிப்பை உருவாக்க மாட்டாங்க. VLSIயில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட்னு சொல்லிட்டு 2 இருக்குது. எப்படி சாஃப்ட்வேரில் ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர், பேக் அண்ட் இன்ஜினியர்னு இருக்காங்க, அதே போல் VLSIயில் இருக்குது. ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கோடிங்கில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க காம்பனண்ட்டில் கையே வைக்க மாட்டாங்க. அந்த ஸ்பெக்கு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியர்ஸ்ட்டு கொடுப்பாங்க. டிசைன் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெக்கை நல்லா படித்து பார்த்துட்டு ஸ்பெக்லேயே போட்டிருக்கோம் எது இன்புட் பின்னு, எது அவுட்புட் பின்னு, இந்த இன்புட் இப்படி வந்துச்சுன்னா அவுட்புட் எந்த மாதிரி வரணும், டைமிங் கண்ட்ரோல் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே வச்சு இவங்க வெரிலாக்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி டிசைன் கோட் எழுதுவாங்க. அந்த வெரிலாக் கோடில் பார்த்தீங்கன்னா இன்புட் பின்னை டிக்ளேர் பண்ணிக்கலாம், அவுட்புட் பின்னை டிக்ளேர் பண்ணிக்கலாம், உள்ளுக்குள்ளே லாஜிக் எழுதிக்கலாம். ஸோ இது எல்லாமே அந்த கோடிங்கில் டேட்டா டைப்ஸ் வச்சு இந்த இப்படி டிசைன் கோடு எழுதிருப்பாங்க. சரி, டிசைன் கோடு போட்டாங்க, அதை இப்போ வெரிஃபை பண்ணணும். வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் அந்த கோடில் ஏதாச்சும் தப்பு இருக்கா, லாஜிக்கல் மிஸ்டேக் வருதா, எல்லா ஃபங்க்ஷனும் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த டிசைன் கோடு கரெக்டுன்னு சொல்ல முடியும். அதுக்காக தான் நான் ஒர்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, டிசைன் வெரிஃபிகேஷன் இன்ஜினியர் ரோல். இந்த ரோலில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் கிட்ட அந்த டிசைன் கோடை கொடுத்து ஒர்க் பண்ண வைப்பாங்க. நானும் எடுத்தங்கவுத்தான்னு சொல்லிட்டு டேரெக்டாக அந்த டிசைன் கோடை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உட்கார மாட்டேன். ஃபஸ்ட்டு அந்த ஸ்பெக்கை படித்து பார்ப்பேன். ஸ்பெக்கில் என்ன லாஜிக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி அவுட்புட் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வெரிஃபிகேஷன் கோட்ஸ் எழுத ஆரம்பிப்பேன். ஸோ மல்டிபிள் டெஸ்ட் கேசஸ், அதாவது மல்டிபிள் இன்புட் கொடுத்து அந்த டிசைன் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எந்த மாதிரி இன்புட் கொடுத்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அவுட்புட் வருதா அப்படின்னு செக் பண்ணுவேன். அவுட்புட்டெல்லாம் கரெக்டாக வந்துச்சு, எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க போட்ட டிசைன் கோடு கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணது வரல, மிஸ்மேட்ச் ஆகி வருது, அந்த டிசைன் கோடில் ஏதாச்சும் பக் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை சேஞ்ச் பண்ண சொல்ல வேண்டியது என்னோடய வேலை, அதாவது டிசைன் வெரிஃபிகேஷன் இன்ஜினியர்ஸோட வேலை. இந்த வேலை ரொம்பவே டிமாண்ட் ஆனது அண்ட் ரொம்ப யோசிக்கணும். மல்டிபிள் டைப்பில் இன்புட் கொடுத்து நிறைய லாஜிக் யூஸ் பண்ணி அதை வெரிஃபிகேஷன் பண்ணணும்.
எதுக்காக இது டிமாண்டான வேலைன்னு சொல்கிறேன்னா, இங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்க, அதாவது வெரிஃபிகேஷனில் ஒழுங்காக வெரிஃபை பண்ணலை, ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அதை செக் பண்ணாமலே டிசைன் கோடு ஓகேவாமல் இருக்குது அப்படி சொல்லிட்டிங்கன்னா அவங்க அதை வச்சு அடுத்தடுத்த ப்ரொசீஜருக்கு போயிட்டு ஒரு சிப்பை மேனுஃபேக்சரிங் பண்ணிடுவாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு செல்ஃபோனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் OnePlus ஃபோன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு சிப்பை இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சிப் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஒரு அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த சிப்புக்கு வந்து இன்புட் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். அந்த வேரி ஆகி வரும்போது அவுட்புட் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வந்து டிஸ்பிளேயில் கோடு வந்துருச்சு. அதாவது அப்டேட் பண்ணதுக்கப்புறமா அந்த இன்புட்டில் கொஞ்சம் வேரி ஆகி அதோட ஃபங்க்ஷன் அவுட்புட் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வந்து டிஸ்பிளேயில் வந்து கோடு வந்துருச்சு. இது ஒரு ஃபோனில் வந்தால் அந்த ஃபோனில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிடலாம். எல்லா ஃபோன்லேயும் வந்துச்சுன்னா அது வந்து சிப்பு பிரச்சனை தான். அதுக்கப்புறம் OnePlus ஃபோன்லாம் வாங்காதீங்கப்பா, அதில் கோடு வருது அப்படின்னு சொல்லி OnePlusோட நேமே அடியாகி மார்க்கெட் பயங்கரமாக அடியாகுது. இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த வெரிஃபிகேஷன் இன்ஜினியர் தான். ஒரு டிசைன் கோடு போட்டு கொடுத்துருக்காங்க, அது எல்லா பாசிபிள் வேலையும் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அவங்க அப்போ வெரிஃபிகேஷன் பண்ணாமல் விட்டு டிசைன் கோடு ஓகேன்னு சொல்லி கடைசியில் சிப்பு கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஒரு சிப்பை வச்சு எக்கச்சக்கமான சிப்பு தயாரிச்சிருப்பாங்க. இப்போ எல்லா சிப்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ வந்து அக்கர் ஆகுது. அதனால தான் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே டிமாண்டு. அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். சரி, ஓகே, இப்போ நான் வந்து ஒரு சிப்பை வந்து நல்லபடியாக வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போட்ட டிசைன் வந்து ஓகேவாயிருச்சு, அதில் எந்த பக்குமே இல்லை. அதுக்கப்புறம் அதை வந்து பிசிக்கல் சிப்பாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக பேக் எண்டுக்கு மூவ் பண்ணுவாங்க. அப்போ ஃப்ரண்ட் எண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைன் வெரிஃபிகேஷன், இது எல்லாமே ஃப்ரண்ட் எண்டில் வருது. பேக் எண்டில் வந்து அந்த பிசிக்கலுக்கு ஒர்க் பண்ணுறாங்களே அதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டிசைன், பிசிக்கல் வெரிஃபிகேஷன், அப்புறம் சிக்னல் வெரிஃபிகேஷன், டைமிங் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. இவ்வளோ ஸ்டேஜஸ் எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம கைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் சிப்பாக வருது. அந்த சிப்பு வந்ததுக்கப்புறம் பிசிபி போர்டில் செட் பண்ணி அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த சிப்பு ஒர்க் ஆகுன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதே போல் ஆயிரக்கணக்கான சிப்பை உருவாக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிப்பு நம்ம கைக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி வருது, இது எல்லாம் சேர்ந்தது தான் VLSI டொமைன். ஸோ இந்த டொமைனில் நான் ஃப்ரெஷராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ எனக்கு ஆரம்பத்தில் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன ப்ரோ சொல்கிற, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெஷரே பார்த்தீங்கன்னா மாதத்துக்கே 50,000லாம் வாங்கிட்டு இருக்காங்க, நீ என்ன இவ்வளோ கம்மியாக சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. எந்த ஒரு டொமைனுக்கு போனாலும் அங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி, சர்வீஸ் பேஸ்டு கம்பெனின்னு 2 இருக்கும். ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்டெல், குவால்காம், என்விடியா, அப்புறம் சாம்சங் சொல்லிட்டு நிறைய கம்பெனி இருக்குங்களே, அது எல்லாமே ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொந்தமான சிப்பை தயாரிக்கிறதுக்கு டிசைனிங் ஒர்க்ஸு, அப்புறம் அந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் சொல்லிட்டு எல்லாமே அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து VLSIயில் ஏதோ ஒரு இன்ஜினியர்ஸ் வந்து ஃப்ரெஷராக தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்து டேரெக்டாக Tier 1 Tier 2 காலேஜ் தான் போவாங்க. அதாவது IIT, அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸு, அப்புறம் VIT, இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜுக்கு போயிட்டு தான் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை இன்டர்னுக்கு ஹையர் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ஜாப்பாக மாற்றுவாங்க. அப்படி பண்ணுறாங்களே, அது மாதிரி பெரிய காலேஜ்லேருந்து ஹையர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவங்க மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வரைக்கும் சம்பளம் கொடுத்து இன்டர்ன்ஷிப்புக்கு எடுப்பாங்க. என்னைய மாதிரி Tier 1 Tier 2 காலேஜில் படிக்காமல் ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜ், சின்ன காலேஜில் படிச்சுட்டு நம்ம எல்லாம் டேரெக்டாக அந்த மாதிரி பெரிய கம்பெனியில் ப்ளேஸ் ஆக முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி யாரும் ப்ளேஸ் ஆனதை நான் பார்த்ததே கிடையாது. ஸோ நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோ அல்லது சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அது என்ன ப்ரோ சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி வந்து அவங்களே சொந்தமாக சிப்பெல்லாம் கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, இன்டெல், குவால்காம், என்விடியான்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஜினியர்ஸ் தேவைப்படும். இப்போ டிசைன் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ஜினியர்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ்க்கு அங்கே இருக்கிற பெர்மனெண்ட் எம்ப்ளாயி அதெல்லாம் பத்தாமல் எக்ஸ்ட்ரா இன்ஜினியர்ஸ் தேவைப்படும். அதனால் இவங்க வந்து சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியை காண்டாக்ட் பண்ணுவாங்க. சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்கு இன்ஜினியர்ஸை சென்ட் பண்ணி அங்கே ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணி 1+ இயர் எக்ஸ்பீரியன்ஸில் தேவைப்படுது அப்படின்னா என் கம்பெனி வந்து என்னை அங்கே ஆன்போர்டு பண்ணி விட்ருவாங்க. நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மெத்தட்லையோ இல்லை அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது நானும் சரி அந்த Tier 1 Tier 2 காலேஜில் செலக்ட் ஆகி அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு பெர்மனெண்ட் எம்ப்ளாயி, அவரும் சரி 2 பேருமே ஒரே ப்ராஜெக்டில் தான் ஒர்க் பண்ணுவோம். அவருக்கு பார்த்தீங்கன்னா அதிக சம்பளம் வரும், எனக்கு பார்த்தீங்கன்னா கம்மி சம்பளம் வரும். அது என்ன அப்புறம் கம்மி சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவருக்கு தர வேண்டிய சம்பளம் தான் எனக்கும் கொடுப்பாங்க. ஆனால் என்னோடய சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி இருக்குல்ல, அதுதான் எனக்கு ஒரு மதர் கம்பெனி மாதிரி. ஸோ அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் எடுத்துகிட்டு மிச்சத்தை எனக்கு தருவாங்க. ஏன்னா எனக்கு வந்து ஆன்போர்டிங் பண்ணி விட்டது அவங்க தானே. ஸோ இந்த மாதிரி தான் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்டெல் கிளைண்ட்டுக்கு நான் ஆன்போர்ட் ஆனேன். ஒரு 3 மாதம் அந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னா என்னைய வந்து திரும்பி என்னோடய சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிக்கு அனுப்பிடுவாங்க. அங்கே போயிட்டு நான் 3 மாதம் 4 மாதம் ப்ராஜெக்ட் இல்லாமல் பெஞ்சில் இருந்தாலும் என்னோடய சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி தான் எனக்கு அந்த சம்பளத்தை தருவாங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு கிளைண்ட் வந்து வருவாங்க, என்விடியாவோ சாம்சங்கோ வேறு ஏதாச்சும் கிளைண்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் தேவைப்பட்டால் நான் அங்கே போய்ட்டு ஒர்க் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மள மாதிரி படித்த பசங்க வந்து
ஒரு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நமக்கெல்லாம் ஒரு க்ரௌத்தே இருக்காத ப்ரோ, என்ன ப்ரோ இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் கம்பெனியில் என்னோடய காலேஜ் சீனியர் ஒருத்தர் என்னைய மாதிரி தான் செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ஒட்டுமொத்தமாக 2 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். நிறைய கிளைண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தொழிலை நல்லா கற்றுக்கிட்டார். அவர் என்ன தான் கிளைண்ட்டில் போய்ட்டு ஒர்க் பண்ணாலும் அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டு, அந்த கோடிங்கில் எப்படி ஒர்க் பண்ணுறோம், எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத சம்பளத்தை எதிர்பார்க்காம நல்லா தொழிலை கற்றுக்கிட்டாரு. ஸோ அவர் 2 வருஷம் ஒர்க் பண்ணும்போது எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 5 LP தந்தாங்க. 3 LPலேருந்து 5 LP இன்க்ரிமெண்ட் போட்டாங்க. ஆனால் அவர் சம்பளத்தை எதிர்பார்க்காம நிறையா ஒர்க் பண்ணி அந்த தொழிலை கற்றுக்கிட்டு சைடில் வந்து ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிக்கு வர ஜாப் ஓப்பனிங்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண ஆரம்பித்தார். அப்படி அப்ளை பண்ணி இன்டர்வியூ கிராக் பண்ணி இப்போ ஒரு பெரிய ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா 24 LPA பெர் ஆனம், மாதத்துக்கு 2 லட்சம் சம்பளத்துக்கு அந்த ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியில் வேலை கிடைச்சிது. ஸோ இங்கே பேட்டர்ன் உங்களுக்கு புரியுதா? நம்மளால் Tier 1 Tier 2 காலேஜில் படிக்க முடியல, அதனால் இந்த மாதிரி ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியில் டேரெக்டாக ஃப்ரெஷராக ஜாயின் பண்ண முடியல, இருந்துட்டு போட்டுமே. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிலையோ அல்லது சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிலையோ எம்ப்ளாயாக ஜாயின் பண்ணி அங்கே நல்ல தொழிலை கற்றுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிட்டு நல்ல ஸ்கில்ஸோட நீங்கள் வந்து 2-3 வருஷத்தில் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இன்டர்வியூ கிராக் பண்ணி உள்ளே போயிடலாம். அப்புறம் இன்னொரு எங்கள் சீனியர் என்ன பார்த்தீங்கன்னா, நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தார். அப்போ வந்து கேட் எக்ஸாம் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு எழுதிட்டு இருப்பார். நான்லாம் பார்ப்போம், என்னடா கேட் எக்ஸாம் அதுன்னு படிச்சுட்டு இருக்காங்க, நம்ம அரியரை கிளியர் பண்ணுறதுக்கே திணறோம், இவர் கேட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி அந்த கேட் எக்ஸாம் வந்து அவர் எங்கேயோ கொண்டு போய்கிட்டு இருக்கு. கதை என்னென்னா, இது VLSI டிசைன் மட்டும் கிடையாது, எம்பெடட் சிஸ்டம், ஸோ கோர் ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஆரம்பத்தில் சம்பளம் கம்மியாக இருக்கும், நீங்கள் தொழிலை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து எங்கேயோ போயிடும். அப்புறம் இன்னொரு சீனியர் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் வந்து காலேஜில் இருந்தே கேட் எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பார், கேட் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பார். நாங்களாம் இப்போ பார்ப்போம், என்னடா இவர் கேட் எக்ஸாம் படிச்சுட்டே இருக்காரு, அவருக்கு வந்து இந்த கோரில் செம இன்ட்ரெஸ்ட் போல். காலேஜ் படிக்கும்போதே கேட் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பார், அப்போல்லாம் ஃபெயில் ஆகி போயிட்டார். அதுக்கப்புறம் ஃபைனல் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக அவருக்கு வேலை கிடச்சிது. 2 வருஷமாக அதை தான் பார்த்துட்டு இருந்தார். ஸோ இது பார்த்துட்டு இருந்தாலும் அவரோட கனவை வந்து அவர் விடலை. ஸோ அந்த கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு சைடில் கேட் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு வருஷம் எழுதியிருக்காரு. அதில் செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கேட் எக்ஸாம் பாஸ் ஆகி IITயில் ME பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அவர் வந்து MEயில் VLSI டிசைன் பண்ணார். அவர் அங்கே ME ஃபஸ்ட் இயர் பண்ணிகிட்டு இருக்கப்பவே குவால்காமில் VLSI ஃபிசிக்கல் டிசைனில் இன்டர்ன்ஷிப் கிடச்சி இப்போ ஃபுல் டைம் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட வருஷ சம்பளம் பார்த்தீங்கன்னா 32 லட்சம் பெர் ஆனம். அப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, அவர் வந்து பாலிடெக்னிக் முடிச்சுட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். நைட் ஷிஃப்ட்டு, பகல் ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு 3 ஷிஃப்ட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா VLSI டிசைனில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்ட்டு அவர் வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு, ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே போய்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒரு 3 வருஷம் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி நிறைய கற்றுக்கிட்டு அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சாம்சங் கம்பெனியில் டிசைன் வெரிஃபிகேஷன் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் கிட்ட வாங்கிட்டு இருக்காரு. VLSI டொமைனில் ஒரு வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ என் கதையாக இருக்கட்டும் அல்லது இவங்க கதையாக இருக்கட்டும், ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை வாங்கியிருப்பாங்க. வாங்கினதுக்கப்புறம் எப்பா வேலை கிடச்சிருச்சுப்பா, இனிமேல் நிம்மதி, அப்படியே ஸ்மூத்தாக வேலையை பார்ப்போம் அப்படின்னு இல்லாமல் அந்த வேலையை எதுக்கு பண்ணுறோம், எதனால் பண்ணுறோம், அதை எப்படிலாம் கற்றுக்கணும், முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டாங்க, ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டதுக்கும் அவங்க கன்சிஸ்டன்சிக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இடத்துல போய் உட்காந்துருக்காங்க, அவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க. இந்த VLSI டொமைனில் வேலை வாங்குறதுக்கு என்னென்ன படிக்கணும், அதோட கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் பார்ட் 1 வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். சரி ப்ரோ, வாங்காத என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் இந்த மாதிரி தான் காலேஜ் படிக்கும்போது இந்த VLSI ரிலேட்டடாக டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு, வெரிலாக், சிஸ்டம் எல்லாம், UVM இதெல்லாம் தரவாக படித்து நான் ஒரு கம்பெனியில் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் செலக்ட் ஆகினேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களால் நான் வேலையை ரிசைன் பண்ணேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒர்க் என்விரான்மெண்ட் எல்லாமே பக்காவாக இருக்கும். சாப்பாடு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, அதிகமான சம்பளம், சாட்டர்டே சண்டே லீவு. நமக்கு என்னடா ஒன்றுமே இல்லை, வேறு கம்பெனி ஷிஃப்ட் ஆகிடலாமா அப்படி இப்படின்னு நிறைய இஷ்யூ நான் அந்த பார்ட் 1 வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் கஷ்டமாகி போச்சு. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து அப்போ பெருசாக ஓப்பனிங்ஸ் கிடையாது. நம்ம ஃப்ரெஷராக கூட போயிடலாம். ஆனால் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கம்பெனிக்கு போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துல வேலையை விட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அடுத்த 1.5 வருஷம் வரைக்கும் வேலையே இல்லை. ஸோ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல், இந்த யூடியூப் சேனலை வந்து நான் 7 வருஷமாக வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அது மூலமாகவே ஒரு 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அந்த என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸெல்லாம் காட்ட மாட்டேங்க. ஒரு மீமை ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த மீம் வந்து எதனால் ட்ரெண்ட் ஆகுது, அப்புறம் இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்டாக போட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வேலையை விட்டதுக்கப்புறம் சரி இதை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம்,
ஏன்னா வேலையில் இருக்கும்போது மாதம் 25,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். வேலையை விட்டதுக்கப்புறம் அது இல்லை. ஸோ வீட்டுக்கு சம்பளம் கொடுக்கணும், என்னையும் நான் பார்த்துக்கணும். அப்படிங்கிறப்போ ஒரு ரெவென்யூ சோர்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ மொபைல் கடைக்கு வேலைக்கு போனேன். அந்த ஸ்டார்டிங் மந்தில் வந்து அப்போதைக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் கடைக்கு வேலைக்கு போனேன். அந்த மொபைல் கடையில் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு போனோம்னா நைட்டு 11 மணிக்கு தான் வேலை முடியும். அதுவும் சாட்டர்டே சண்டே லீவே கிடையாது. ஸோ என்னோடய பிளான் என்னென்னா, கொஞ்சம் நாளைக்கு நம்ம கோர்ஸ் பண்ணுவோம். ஸோ வேலையை விட்டு வந்தோம், அந்த டயத்தில் ப்ராஜெக்ட் அந்தளவுக்கு இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய லேர்ன் பண்ணிப்போம். அட்வான்ஸ்ட் வெரிஃபிகேஷன் கோர்சஸ்லாம் இருக்குது இந்த யூடெமி அதெல்லாம். ஸோ 6 மாதம் கோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அந்த கோர்ஸெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ கோர்ஸ் எடுத்து நானும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் காசு இல்லை, காசு சம்பாதிக்காக மொபைல் கடைக்கு போகலன்னு சொல்லிட்டு நான் போனேன் பார்த்தீங்களா, அது வந்து அந்த டயத்தை வந்து அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா படிக்கிறதுக்கு டைமே கிடைக்காது. அந்த மொபைல் கடைக்கு போனோம்னா ஃபுல்லாக வேலை பார்க்கணும், நைட்டு வந்து தூங்கணும், இல்லை எங்கே படிக்கிறதுக்கு டைம் இருக்குது. அதனால் 1 மாதம் போனேன். அதுக்கப்புறம் அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் வேறு வழி இல்லை, யூடியூப்பில் தான் போட்டு ஆகணும்னு சொல்லிட்டு 2023 பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி பழைய இரும்பு கடையில் போயிட்டு ஸ்க்ராப் எலக்ட்ரானிக் எடுத்து நம்ம ரிஸ்டோரேஷன் பண்ணி வீடியோ போடுவோம். ஏன்னா நான் சின்ன வயசில் வீட்டு பக்கத்தில் இருக்க பழைய இரும்பு கடை ஏதாச்சும் ஓடாத எடுத்து நொங்கெடுத்து அதை ஒர்க்காக வச்சுட்டு இருப்பேன். அதே இது நம்ம வீடியோ பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி பழைய இரும்பு கடையிலேருந்து எடுத்து வீடியோ போடும்போது அது பார்த்தீங்கன்னா 1000 வியூஸ் கூட தாண்டாது. ஸோ காசு சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, பல்லாவர சந்தை அப்படி போக ஆரம்பித்தேன். ஒரு நாள் பல்லாவர சந்தைக்கு போனேன், அதை வீடியோ எடுத்து போட்டேன். அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வியூஸ் போச்சு. சரி இது நல்லா இருக்கே, இதை நிறைய பேர் விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பல்லாவர கண்டென்ட் போட ஆரம்பித்தேன். ஸோ ஆரம்பத்தில் காசு தேவைப்பட்டுச்சு. ஸோ சேனல் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ், இந்த எலக்ட்ரானிக்ஸை விரும்புகிற ஆடியன்ஸை வந்து இது மூலமாக நான் கவர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்ன வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். திரும்ப VLSI டொமைனில் நான் ஒரு கம்பெனிக்கு போகிற வரைக்கும் இந்த பல்லாவர சந்தை கண்டென்ட்டு, ரிஸ்டோரேஷன் கண்டென்ட் தான் எனக்கு கை கொடுத்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு வந்து ஒரு இன்கம் கொடுத்து நான் வீட்டையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன், என்னையும் நான் பார்த்துக்கிட்டேன். அந்தளவுக்கு இருந்தது அதுதான். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பையனாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமானது. ஸோ அந்த டயத்தில் மொபைல் கடை வேலையை விட்டு யூடியூப்பை ஃபுல் டைமாக பண்ண ஆரம்பித்தேன். ஃபுல் டைம்னால் வாரத்தில் 7 நாளும் பண்ண மாட்டேன். 7 நாளில் ஒரு 3 நாள் வீடியோ ஷூட் பண்ணுவேன், எடிட் பண்ணுவேன், அப்லோட் பண்ணுவேன். மிச்சம் இருக்கிற 4 நாள் நான் படிக்க போயிடுவேன். ஃபஸ்ட்டு வீட்டில் படித்து பார்த்தேன். வீட்டில் உட்காந்து படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நேரம் படிக்கிறோம், அப்புறம் கடுப்பாக இருக்குது, முதுகு வலிக்குன்னு சொல்லிட்டு படுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் நோண்டிட்டு தூங்கிட்டு அதுலேயே டைம்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நான் சென்னையில் வந்து அண்ணா லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிடுவேன். காலையில் 8 மணிக்கே போயிடுவேன். 8 மணிக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்கும், படிக்கிறதுக்கு அருமையாக இருக்கும். அங்கே எக்கச்சக்கமான எலக்ட்ரானிக்ஸ் புக் வச்சுருப்பாங்க. ஸோ கண்டென்ட் ரிலேட்டடாக படிக்கிறதும் சரி, இல்லை என்னோடய ஜாப் ரிலேட்டடாக படிக்கிறதும் சரி, அங்கே போயிடுவேன். எனக்கு பர்சனலாக வீட்டில் படிக்கிறதுக்கும் அண்ணா லைப்ரரி போயிட்டு படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அங்கே போனீங்கன்னா எல்லா புக்ஸுமே இருக்கும், அங்கே இல்லாத புக்ஸே கிடையாது. ப்ளஸ் நம்ம வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஸோ ஏதாச்சும் புதுசாக கற்றுக்க விரும்புகிறதுனாலும் அங்கே புக்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ காலையில் 8 மணிக்கே போயிடுவேன். 8 மணிக்கே போயிட்டு ஒரு 1 மணி நேரம் எல்லா ஜாப்ஸ்க்கும் அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ வீட்டில் வந்து ஏதாச்சும் கடுப்பாக இருக்குது அப்படின்னா உடனே புக்ஸு லேப்டாப்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஃபோனை பார்த்துட்டு தூங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அங்கே உங்களை போலவே நிறைய பேர் கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, கோர்ஸ் படிக்கிறவங்க நிறைய பேர் வருவாங்க. ஸோ நீங்களே தூங்கணும், கடுப்பாக இருக்குது, மொபைலை தூக்கி போட்டு சும்மா உட்காரணும் அப்படின்னு நினச்சாலும் உங்கள் மைண்ட் செட் வந்து விடாது. அங்கே படுறா எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, நீ என்னடா தண்டமாக இருக்க, உட்காந்து படுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே போயிட்டு படிக்கிறது. இப்போ அண்ணா லைப்ரரி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா IIT இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. அங்கே படிக்கிற நிறைய பேர் அந்த லைப்ரரிக்கு வருவாங்க. ஸோ VLSI டிசைனில் ME பண்ணிகிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி படிச்சுட்டு இருப்பாங்களா, அவங்களாம் வருவாங்க. அவங்க கூட நான் ஃப்ரெண்ட்ஸாக பழகி வச்சுருக்கிறேன். ஸோ அவங்ககிட்ட கேட்பேன், எப்படி இருக்குது, என்ன நேஷனல் லெவலில் படிக்கணும், எப்படி கேம்பஸில் எப்படி இருக்குது. நம்மளால் அங்கே படிக்க முடியல, பட் அங்கே அவங்க எந்த லெவலில் அவங்க கற்றுக்க வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ் இருக்குது அந்த இடத்துக்கு போனோம்னா. இதுதான் என்னோடய வேலை இல்லாத டயத்தில் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு டைம்லாம் யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னோடய பெரிய ட்ரீம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய சீனியர்ஸ் நிறைய பேர் பயங்கரமான ஹிஸ்ட்ரி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ என்னோடய மெயினான கோல் எல்லாமே என்னோடய ப்ரொஃபஷனலில் நான் ஒரு தலை சேர்ந்த ஆளாக இருக்கணும். நான் ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் அங்கே நான் வந்து ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த கமலஹாசன் வந்து ஒன்று சொல்லியிருப்பார், கக்கூஸ் கழுவுற வேலையாக இருந்தாலும் அதில் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தை தான் அவர் இன்றைக்கி உலகநாயகன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். இதோட மீனிங் வந்து அப்போ கக்கூஸ் கழுவு போகணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சின்ன வேலையோ பெரிய வேலையோ, சின்ன கம்பெனியோ பெரிய கம்பெனியோ அதெல்லாம் கிடையாது. நீங்கள் பண்ணுற தொழிலில் நம்பர் 1 வாங்க, நல்லா கன்சிஸ்டன்சியாக வேலை பார்த்து தொழிலை கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பிளேஸ்க்கு போகணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக போவீங்க. அதாவது பெரிய இடத்துக்கு உங்கள் திறமையை வச்சு போவீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து தான் எடுத்துக்கணும்.
இப்போ நம்ம சின்ன கம்பெனியில் வேலை பார்க்குறோம், அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. நான் ஆரம்பத்தில் அப்படி தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஒரு வேலை கிடச்சிது, அதை வந்து ரிசைன் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டேன். இப்போ திரும்ப வேலை கிடச்சிருக்கு. இதை வந்து நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருப்பேன். அந்த 1.5 வருஷம் பார்த்திங்கன்னா நிறையா பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ அது போகிறோம் லைஃப் லெசன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம உழைச்சி ஒரு பெரிய கம்பெனிக்கு போவோம். நான் போகிற வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுக்கு வந்து கைடன்ஸாக நான் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பேன். அப்புறம் நிறைய படிக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா, ப்ரோ எது படித்தாலும் வேலை கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க, அப்புறம் எதுக்கு படிச்சுக்கிட்டு, நான் வந்து யூடியூபர் ஆக போகிறேன், ஃபுல் டைம் கண்டென்ட் க்ரியேட்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகலாம், தப்பு இல்லை. ஆனால் அதை வந்து பார்ட் டைமாக வச்சுக்கோங்க. நீங்கள் காலேஜ் படிக்கிறப்போ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்காங்க வீட்டில். அதுக்கு பிரயோஜனமாக ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆனீங்க அப்படின்னா அதில் தொழிலை கற்றுக்கிட்டு ஒரு மெயின் ஜாப்பாக அதை வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சைடில் அது யூடியூப் கண்டென்ட் க்ரியேட்டர் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் ஸ்மூத்தாக போகும். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். அது மூலமாக தொழிலை கற்றுப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் மாதம் உங்களுக்கு கம்பெனிலேருந்து சம்பளம் வரும் பார்த்தீங்களா, அது ஸ்டேபிளாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து பிஎஃபாக பிடிப்பாங்க. அது வந்து நீங்கள் வேலை இல்லாத டயத்துலையோ அல்லது அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுதுன்னா அது ஒரு சேவிங்ஸ் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 1.5 வருஷம் வேலை பார்த்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 25,000 சம்பளம் என் கம்பெனியில் தந்தாங்க. அதில் வந்து ஒரு 1,500 மாதம் பிஎஃப்னு சொல்லி பிடிச்சிருவாங்க. நான் வேலையை விட்ட டயத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா காசு இல்லாமல் இருந்துச்சு. அப்போ யதார்த்தமாக என்னோடய பிஎஃப் அக்கௌண்ட்டை போய் செக் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 50,000 இருக்குது. ஸோ மாதம் 1.5 வருஷம் பிடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் ஆட் ஆகும். ஸோ அது ஒரு சேவிங்ஸ் மாதிரி. இது வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப தான் கிடைக்கும். இதுவே நீங்கள் ஃபுல் டைம் யூடியூபராக இருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னை எடுத்துக்கோங்க, நான் வந்து பழைய எறும்பு கடை கண்டென்ட் போட்டோம்னா வியூஸ் அந்தளவுக்கு போகாது. இதுவே நான் பல்லாவர சந்தைக்கு போயிட்டு போட்டோம்னா அதுக்கு வியூஸ் போகும். ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். மாதம் ஸ்டேபிளான இன்கம் வராது. இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இது சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்டு இருப்பேன், பிடிச்சிருக்கு இந்த எலக்ட்ரானிக் ரிஸ்டோரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். ஆனால் என்னை விட நாளைக்கு ஒருத்தவங்க பெட்டராக பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு இப்போ வர்ற வியூஸ் ஆச்சும் வருமானு தெரியுங்கன்னா அது சந்தேகம் தான். சொல்லப்போனால் நான் ரீஸ்டோரேஷன் பண்ணுற ஸ்கில்ஸும் இந்த மொபைல் கடையில் மொபைல் டெக்னீஷியன் இருக்காங்க, டிவி கடையில் டிவி டெக்னீஷியன் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ஹெட்செட்டுக்கும் அதில் வந்து தலை சிறந்த டெக்னீஷியன் இருக்காங்க. அவங்கெல்லாம் இறங்கி வந்து என்னை மாதிரி வீடியோ போட ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் யூஸ் போகும். நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் பண்ணுறேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி எனக்கு கிடைக்கிற சப்போர்ட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தான். ஒரு கான்ஸ்டண்ட்டாக சொல்ல முடியாது. இப்போ எனக்கு வயசு 24, ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு வியூஸ் போல் ஒன்றும் வரல, ரெவன்யூவே வரல, இதை வச்சு ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு யூடியூப் கடையை சாத்திட்டு வேறு ஒரு கம்பெனிக்கு நான் வேலைக்கு போனாலும் என்னப்பா தெரியும் எனக்கு கேட்பான். நான் வந்து யூடியூப்பில் இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அங்கே வந்து எனக்கு பெரிய சிக்கலாக போயிடும். ஸோ ஃப்யூச்சரை இதை வச்சு டிஃபைன் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூடியூப்பையே ஃபுல் டைமாக எடுத்துக்கிட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ரெவன்யூ பார்த்துருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்துருக்காது. அதனால் பொண்டாட்டியை வச்சு வீடியோ போடுறது, ஒரு டைம் ட்ரெண்டாக இருப்பாங்க, அந்த ட்ரெண்டை தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறது. ஒரு பையன்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், அவன் வந்து எடிட்டிங் வீடியோ போட்டுட்ருக்கான், நல்லா தான் வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் பிக் பாஸில் சேரணும், அதுக்காக நான் முட்டி போட்டு நடக்க போகிறேன் அப்படின்னு ஒரு இது பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நடிப்பு அறக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சோஷியல் மீடியா வந்து ட்ரெண்ட் ஆகிறாங்க, அந்த ட்ரெண்டை தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்னமோ பைத்தியக்கிறதுனா பண்ணுறாங்க. அது வந்து அவனோட இமேஜே டேமேஜ் பண்ணி விடுது. தெரியாமல் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது, அவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. இப்படி பண்ணியாச்சும் வியூஸ் வருது, அது மூலமாகச்சும் கொஞ்சம் காசு வருது அப்படின்னால தான் அது பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நான் பல வருஷம் அந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், வியூஸ் போகுது, நாளைக்கு இது போட்டு வியூஸ் போகலை. அப்போ நானே ஏதாச்சும் லூசுத்தனமாக கான்ட்ரவர்சியாக பேசுகிறது, கிறுக்கித்தனமாக பண்ணுறதுன்னு கூட பண்ணாலும் அது ஆச்சரியத்துக்கு வருது கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சோஷியல் மீடியாவை ஃபுல் டைமாக எடுத்தோம்னா அதுக்கு ஃபியூச்சரை வந்து நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு தொழிலை கற்றுக்குவாங்க, எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்குவாங்க. உங்களுக்கு வந்து தனித்துவமான ஸ்கில்ஸ் இருக்குது அல்லது கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு ஆசையாக இருக்குன்னா அதை வந்து சைடில் வச்சுக்கோங்க. கம்பெனியோட இன்கம் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்க போகுது. இது வந்து சைடில் ஹெல்ப் பண்ணும். இது கூட வரலாம், கம்மியாக வரலாம், பட் இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம டாப் கிரியேட்டர் மதன் கோரி அவரை எடுத்துக்கிட்டாலும் அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணார், இப்போ கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கார். சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நாளைக்கு அவருக்கு வியூஸ் போகலனாலும் அவருக்கு கை கொடுக்கறதுக்கு பின்னாடி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நீங்கள் கண்மூடித்தனமாக நான் எடுத்தோன்னே அவரை போல் ஆக போகிறேன், ஃபுல் டைம் யூடியூபர் ஆக போகிறேன்னு சொல்லி ஆனீங்கன்னா அவரை போல் நமக்கு அந்த லைஃப் அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தான். யாராலுமே கன்ஃபார்மாக இந்த மாதிரி அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னோட எய்ம் அண்ட் அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி VLSI டொமைனில் ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல பொசிஷனில் ஒர்க் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை நம்பி இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருப்பேன்.
ஸோ இன்ஜினியரிங்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும். அது விஎல்எஸ்சி டொமைனாக இருந்தாலும் சரி, எம்பெடட் சிஸ்டம், சிக்னல் சிஸ்டம், எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அது ரிலேட்டடாக நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உதவுவேன். இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க, ஏஐ டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு ப்ரோ, இது வந்து விஎல்எஸ்சி ஜாப்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா, இதனால் நிறைய பேருக்கு ஜாப் வேலை போகுமா அப்படின்னு கேட்குறீங்க. பட் இங்கே ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ சாஃப்ட்வேர் சைடில் நிறைய இடத்துல ஏஐ வந்துருச்சு. அது வந்து கோடிங் க்ரியேட் பண்ணி தருது, எல்லாமே பக்காவாக கொண்டு வருது. ஸோ சாஃப்ட்வேரில் வந்து இப்போ ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமே எடுத்துக்கோங்களேன். இன்ஸ்டாகிராமில் வீடியோ அப்லோட் பண்ண முடியல, ஏதோ பக் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சி அப்போயே கோடை சேஞ்ச் பண்ணி ஒரு அப்டேட் விட்டால் போதும். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் பக் வந்து ரிமூவ் ஆகி அந்த ஆப் வந்து நார்மல் ஆயிரும். பட் சிப்பில் அந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ண முடியாது. வெரிஃபிகேஷன்லேயோ, டிசைன்லேயோ அல்லது பேக்ஹேண்ட்லேயோ ஏதாச்சும் தப்பு பண்ணிங்க அப்படின்னா அதோட அஃபெக்ஷன் வந்து ஒரு கம்பெனியே மூட வைக்கும். ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். ஆரம்பத்தில் எல்லா வெரிஃபிகேஷனும் ஏஐ மூலமாக பண்ணிவிட்டு பின்னாடி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய செலவுகளை ஏற்படுத்தும். அதனால் இதில் வந்து ஏஐ கொண்டு வர மாட்டாங்க. கொண்டு வந்தாலும் சின்ன சின்ன வேலைக்கு தான் கொண்டு வருவாங்க தவிர, நம்மளை மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு, வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு, அப்புறம் பேக்ஹேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பிசிக்கல் சிப்பாக கன்வெர்ட் பண்ணுறாங்களே, அதில் நேனோமீட்ரு பார்க்கணும், கால்குலேஷன் நிறையா இருக்குது. இதெல்லாமே மனுஷன் தான் மேனுவலாக பண்ண முடியுமா தவிர ஏஐ வந்து அந்தளவுக்கு பெருசாக வராது. சொல்லப்போனால் இந்த ஏஐ சிப்பை க்ரியேட் பண்ணுறது நம்ம விஎல்எஸ்சி இன்ஜினியர்ஸ் தான். ஸோ அதனால் விஎல்எஸ்சியும் சரி, எம்பெடட் சிஸ்டமும் சரி, பிசிபி டிசைன், இந்த கோர் ரிலேட்டட் ஜாப்ஸ் எதுக்குமே அந்தளவுக்கு பெருசாக அஃபெக்ஷன் இருக்காது. ஸோ சாஃப்ட்வேர் சைடில் வேணால் ஏஐ வச்சு சில பல சேஞ்சஸ்க்கு நடக்கலாம். அப்புறம் நிறைய பேர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் பற்றி கேட்டிருந்தீங்க. நான் வந்து எந்த ட்ரைனிங்கும் போனது கிடையாது. நான் படிக்கும்போது நான் சொல்லியிருப்பேன், பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், விஎல்எஸ்ஐ வெரிஃபை, அப்புறம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் படிக்கிறதுக்கு யூடியூப்பில் சேனல், சில பல சேனல் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். நான் அது மூலமாக தான் படித்து நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸு வந்து ஒரு சில பேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போனாங்க. பெங்களூரில் மாவின் சிலிக்கான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது. அப்போ 2022 அப்போ போயிட்டு ஒரு 6 மாதம் ட்ரைனிங் கற்றுக்கிட்டாங்க. காசு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 1 lakh கிட்ட கேட்டாங்க. அது கொடுத்து தான் அந்த ட்ரைனிங்கை முடித்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. விப்ரோவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க பிளேஸ்மெண்ட்லாம் நல்லா ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது என்ன இருக்குது, எப்படி இருக்குது, என்னதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. டொமைன் கொஞ்சம் டிமாண்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் இந்த ட்ரைனிங் நாங்கள் சொல்லித்தரோம், இது வந்து நாங்கள் ஜாப்பெல்லாம் வாங்கி தந்துடுறோம், இவ்வளோ காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதை நம்பி நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. கடைசியில் அங்கே வேலை வாங்கி தந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறியாக போயிடுது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கோர்ஸு படிக்க போகிறீங்க, ஏதாச்சும் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சேர போகிறீங்க அப்படின்னா தீர விசாரிங்க. எனக்கு அதை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் எங்கேயும் போயிட்டு படிக்கலை, நானாக தான் படிச்சுக்கிட்டது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சேர்றதுக்கு முன்னாடி கூகுள் மேப்பில் போய்ட்டு ரிவ்யூ பாருங்கள், என்ன ஏதுன்னு எப்படின்னு பாருங்கள். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக சேருங்க. அப்புறம் வேலை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து அங்கே வந்து பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்குது. குவால்காம் இருக்குது, சிமெண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் மொபைல், இந்த மாதிரி சர்வீஸ் பேஸ்டு அந்த ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸும் இருக்குது. இவங்க யாருமே ஃப்ரெஷரை ஹைட் பண்ணுறது அந்தளவுக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஆனால் பெங்களூர் போனீங்கன்னா அங்கே இது சம்மந்தமாக நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி, சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி இருக்குது. ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணி ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டாலும் அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கிற நீங்கள் பெரிய பெரிய ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிக்கும் நீங்கள் வந்து வேலைக்கு போகிற மாதிரி அப்ளை பண்ணி வேலைக்கு போயிடலாம். அதனால் ஸ்டார்டிங்கில் வந்து சம்பளத்தையும் எதிர்பார்க்குறாங்க, லொக்கேஷனும் எதிர்பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்கில்ஸை கற்றுக்கோங்க. அந்த டொமைனில் வந்து ஒரு பெரிய ஆளாக வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கெரியரை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம்.